காதல் 24. 1000 கேள்விகளுக்குப் பிறகு தவறி விழுந்துவிட்டாள் என்று கூறி அவளை மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்திருந்தனர். நெடுமாறன் ஓங்கி கதறி அழவில்லை. அவன் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து அதை கையில் எடுத்து தன் தங்கையை காப்பாற்ற விளைவித்து கொண்டிருந்தான். ஆனால் காத்தவராயனால் தன் கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. எது நடக்கக்கூடாது என்று நினைத்தானோ, தான் அடி வாங்கினாலும் பரவாயில்லை என்று இவ்வளவு நாள் மறைத்து வைத்திருந்தானோ, அவை எல்லாம் சில நிமிடங்களில் நடந்து முடிந்திருந்தது. நான் அன்று நிலாவின் புகைப்படத்தை பார்க்காமல் இருந்திருக்கலாமோ? குமரனைத்தான் பார்க்காமல் இருந்திருந்தால், அவனிடம் பேசாமல் இருந்திருந்தால், இன்று தன் தங்கை உயிருடன் இருந்திருப்பாளோ? அவள் எங்கே இருந்தாலும் நன்றாகத்தானே இருந்தாள். தன்னால் தான் தன் தங்கைக்கு இந்த நிலை என்று கதறி புலம்பி கொண்டிருந்தவனின் தோள்களை பற்றி ஆதரவாக தடவி கொடுத்தவன், அவனோட ஃபோன் நம்பர் உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டான் நெடுமாறன். யாருடையதனா என்று காத்தவராயன் கேட்க, நிலா கழுத்தில் தாலி கட்டினானே அவனோட ஃபோன் நம்பர் என்று நெடுமாறன் கூற, என் ஃபோனில் தான் அண்ணா இருக்குது, ஆனால் என் ஃபோன் தான் என்கிட்ட இல்லையே என்று காத்தவராயன் கூற, அவன் நம்பர் ஏதாவது ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணலையா என்று நெடுமாறன் மீண்டும் கேட்டான். இல்லை அண்ணா என்று சோர்ந்து கூறியவன் ஏதோ யோசனை வந்தவனாக, அந்த அந்த வக்கீலுக்கு அவனோட நம்பர் தெரியும்ண்ணா என்று கூற, சரி, அந்த வக்கீலோட நம்பர் என்று நெடுமாறன் மீண்டும் அழுத்தமாக கேட்டான். எல்லாமே ஃபோனில் தான் அண்ணா இருக்கு என்று கதறியவன் சற்று சுதாரித்து, என் மாமனாருக்கு தெரியும், உங்கள் ஃபோனை கொடுங்க என்று கேட்டவன் தன் மாமனாரின் 10 இலக்க கைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு அந்த வக்கீலின் நம்பரை வாங்கியவன் பின் அந்த வக்கீலுக்கு தொடர்பு கொண்டு குமரனின் நம்பரையும் வாங்கினான். குமரனின் நம்பர் ரிங் போய்கொண்டே இருக்க, எடுத்தவுடன், யாரது என்று குமரனின் குரலில் பதட்டத்தில் இருப்பதை உணர்ந்தவன், குமரன், நான் காத்தவராயன் பேசுகிறேன் என்று கூறிய நொடி, சொல்லுங்க காத்தவராயன், நிலா நிலா அங்கே வந்தாளா? ஏன் இவ்வளவு நேரமாக உங்கள் ஃபோன் எடுக்கவே இல்லை? அவளை தேடிட்டு நானும் எங்கள் அம்மாவும் அங்கே தான் வந்துட்டு இருக்கோம் என்றவன் கூற, மறுமுனையில் பதில் இல்லாமல் அழும் குரல் மட்டுமே கேட்டது. காத்தவராயன், என்ன நடந்தது? நிலா அங்கே தான் இருக்கிறாளா? அவளுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு ஒன்றும் ஆகலதானே என்று பதட்டமாகவே கேட்டான் குமரன். நிலா நிலா என்று தேம்பினான் காத்தவராயன். இங்கு பங்கஜமும் குமரனிடமிருந்து கைபேசியை வாங்க, அதே நேரத்தில் அங்கே நெடுமாறனும் காத்தவராயனிடம் இருந்து கைபேசியை பறித்து எடுத்தவன், ஹலோ என்று இருவரும் ஒரே நேரத்தில் குரல் கொடுக்க, பங்கஜம்தான் முதலில் தன் வாயை திறந்து, நிலா எப்படி இருக்காப்பா? புள்ளிக்கு ஒன்றும் ஆகலையே, கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா, நாங்கள் வந்து கூட்டிட்டு வந்துடுறோம் என்று பரிவாக கேட்க, ஒரு தாயின் குரலில் நெடுமாறன் நெகிழ்ந்தான். யாரோ ஒரு தாய்க்கு இருக்கும் பதற்றமும் பரிதவிப்பும் கூட தன் தங்கைக்காக தங்களுக்கு இல்லாமல் போனதை எண்ணி வெட்கப்பட்டவன் தன்னை சுதாரித்து கொண்டு நிலைமையை விளக்கம் பொருட்டு குரலை கனைத்து, நான் நெடுமாறன் பேசுகிறேன், நிலாவோட பெரிய அண்ணன் என்று கூற, மறுபுறம், என் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லையேப்பா, நல்லா தானே இருக்கா? அவளை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா, நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போய்ட்றோம், உங்கள் வீட்டு பக்கம் கூட வராமல் பார்த்துக்கிறேன், எங்கள் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்குறோம்ப்பா என்று அவர் பரிதவிப்பாய் கலங்கிய குரலில் கூற, இந்த பக்கம் நெடுமாறன் கொஞ்சம் கொஞ்சமாக தூள் தூளாய் உடைந்து கொண்டே இருந்தான். இந்த பரிதவிப்பும் பதட்டமும் தங்களுக்கு ஏன் இல்லாமல் போனது? வெறும் 6 மாதங்கள் மட்டும் பார்த்து கொண்ட ஒரு தாய்க்கு இவ்வளவு அன்பும் பாசமும் இருக்கும். தங்களுடன் தங்கள் வீட்டில் தங்கள் இரத்தத்தில் வளர்ந்த தங்களின் தங்கையின் மீது தங்களுக்கு ஏன் இல்லாமல் போனது என்று நினைக்க நினைக்க கொஞ்சம் கொஞ்சமாக மறுத்து கொண்டிருந்தான் நெடுமாறன். மறுமுனையில், ஹலோ ஹலோ கேக்குதாப்பா என்று அந்த தாயின் பரிதவிப்பில் தன்னுணர்வு பெற்றவன், நிலாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் என்று அவன் கூற,
ஐயோ, என்னாச்சு என் பிள்ளைக்கு? நீங்கள் எங்கே இருக்கீங்க? எந்த ஹாஸ்பிட்டல்? என்ன ஆச்சு அவளுக்கு என்று பங்கஜம் பதறினார். குமரனும் ஒரு சேர பதறி, அம்மா யார் பேசுகிறாங்க? இங்கே கொடுங்க, நான் ஒழுங்காக விசாரிக்கிறேன் என்று கேட்டபடியே அவரிடமிருந்து கைபேசியை வாங்கியவன், காத்தவராயன், நிலாவுக்கு என்ன ஆச்சு? எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க? அவளுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைல்ல என்று கேட்க, மருத்துவமனையின் பெயரை சொல்லி ஐசியூவில் இருப்பதாக நெடுமாறன் கூற, அவரின் குரல் பேதத்தை உணர்ந்த குமரனால் அது யாரென்று கணிக்கும் நிலையில் எல்லாம் அவன் அப்பொழுது இருந்திருக்கவில்லை. சார், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நாங்கள் கிட்ட வந்துட்டோம், இப்போ வந்துடுறோம் என்று கூறியவனுக்கு நன்றாக தெரிந்தது அது காத்தவராயன் இல்லை என்று மட்டும் புரிந்தது. சார், கொஞ்ச நேரம் அங்கேயே இருங்க, என் மனைவியை பார்த்துக்கோங்க, நான் வந்து அவளை கூட்டிகிட்டு போயிடுறேன். நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணியிருந்தாலும் சரி, நாங்கள் அதை கொடுத்துடுறோம். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க சார் என்று அவன் கலங்கிய குரலில் கேட்க, இம்முறை செத்தே விட்டான் அவன். கைபேசியை ஓங்கி சுவரில் அரைந்திருந்தான். அவனின் இயலாமை, ஆணவம், கௌரவம், கர்வம் எல்லாம் தூள் தூளாக உடைந்து கொண்டிருந்தது. அண்ணா, என்ன பண்ணியிருக்கீங்க? நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஒரு ஃபோனையும் உடைச்சிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறது? இனி குமரனை தொடர்பு கொள்ள முடியாதே என்று பதட்டமாக காத்தவராயன் கேட்க, என்ன செய்துவிட்டு நிற்கிறேன் நான் என்று பதறினான் அவனும். உள்ளே இருந்து மருத்துவர் வெளியே சரியாக வர, சார், உங்கள் தங்கச்சிக்கு நிறைய ரத்தம் போயிருக்கு, பி பாசிட்டிவ் ரத்தம் இருந்தால் கொடுங்க என்று கேட்டார். தமையன் இருவருக்குமே தங்கள் இரத்தத்தை கொடுக்க முன்வந்தனர். ஒருவரின் பின் ஒருவராக ரத்தம் கொடுக்க முதலில் கொடுத்துவிட்டு வெளியே வந்த காத்தவராயன் அங்கிருந்த ஒரு நர்ஸிடம் கைபேசியை கடன் கேட்டு வாங்கி இம்முறை மனப்பாடம் செய்திருந்த அந்த 10 இலக்க கைபேசி எண்ணை டயல் செய்தான். அதை எடுத்ததும் குமரனும், ஹலோ, யாரு என்று கேட்க, நான் காத்தவராயன் தான் பேசுகிறேன், எங்கே இருக்கீங்க என்று அவன் கேட்டான். மருத்துவ வளாகத்துக்குள் வந்துட்டோம். காத்தவராயன், என்ன ஆச்சு? நிலா நல்லா இருக்காதானே என்று குமரன் கேட்க, நல்லா இருக்கா, நான் வாசலுக்கு வரேன், அப்புறம் பேசிக்கலாம் என்று காத்தவராயன் பதிலிடமிருந்து வாசலை நோக்கி ஓடினான். வண்டியின் வேகத்திலேயே அவனின் கோபமும் பதற்றமும் காத்தவராயனுக்கு நன்றாக தெரிந்தது. மருத்துவ வளாகத்தில் உள்ளே கொண்டு வந்து செலுத்தியவன் அவசர கதியில் வண்டியை விட்டு இறங்க, அதற்குள் வாசலை தொட்டு இருந்தான் காத்தவராயன். குமரா, வாங்க என்று கூப்பிட்டு கொண்டு ஐசியூ இருந்த இடத்திற்கு வர, நெடுமாறன் அப்போதுதான் இரத்தத்தை கொடுத்துவிட்டு தன் கையை மடக்கியபடியே வெளியே வந்து கொண்டிருந்தான். அவனை கவனித்த குமரன், அவர் நிலாவுடைய இன்னொரு அண்ணன் அல்லவா என்று யோசித்தபடியே காத்தவராயனை நோக்க, இது நெடுமாற அண்ணன், இவங்க தான் நிலாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க என்று காத்தவராயன் விளக்கம் கொடுக்க, முதல்ல நிலாவுக்கு என்னாச்சு? ஒன்றும் ஆகலை இல்லையா? அவன் நல்லா தானே இருக்கா என்று இருவரின் பரிதவிப்பையும் உணர்ந்து கொண்டவர்கள், அவளுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ரத்தம் கொடுக்க சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் கொடுத்துட்டு இருக்கோம், இனிமே டாக்டர் வந்தால் தான் எதையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்று பொறுமையாக காத்தவராயன் கூற, நெடுமாறன் அமைதியாக அங்கிருந்த மூவரையுமே கைகள் கட்டியபடி பார்த்து கொண்டிருந்தான். திரும்பி நெடுமாறனை ஒரு பார்வை பார்த்த குமரன், என்னாச்சு? எப்படி இவளுக்கு அடிபட்டுச்சு என்று பதறியபடியே கேட்க, அது 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 வந்து என்று தடுமாறினான் காத்தவராயன். சொல்லுங்க காத்தவராயன், அவளுக்கு எப்படி அடிபட்டுச்சு? நிலா உங்கள் வீட்டுக்கு தான் வந்தாளா? உங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் அவளை அடிச்சிட்டாங்களா என்று மிக சரியாக கணித்து தன் அனுமானத்தை கேட்டிருந்தான். அவன் பதில் ஏதும் கூறாமல் தன் 2 கைகளையும் வைத்து அவன் முகத்தையே மூடிக்கொண்டு ஓங்கி அழ ஆரம்பித்து விட்டான். கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்த குமரன், யார் அடித்தது காத்தவராயன் என்று கேட்க, பெரியப்பா என்று தடுமாறினான். அண்ணனும்னு நினைக்கிறேன், நாங்கள் இல்லை, இருந்திருந்தா அவளை விட்டு மாட்டேன். புஷ்பா அவள் வந்திருக்கிறான்னு சொன்னான். உடனே அவசரமாக வீட்டை நோக்கி வரும்போது ஏற்கனவே அவளை அடிச்சிருந்தாங்க. அண்ணாவும் அவங்கள தடுத்துட்டு இருக்கும்போது பெரியப்பா அவர் அவர் அவ
தலையை முடிய பிடிச்சு இழுத்துட்டு போய் மரத்தில் இடிச்சிட்டாரு என்று காத்தவராயன் கூற, கண்கள் ரௌத்திரத்தில் சிவந்து கை நரம்புகள் கோவத்தில் புடைத்து எழும்ப குமரன் நின்றிருந்தான் என்றால் பங்கஜம் தலையில் கையை வைத்து ஓங்கி அழ ஆரம்பித்து விட்டார். திரும்பி நெடுமாறிடம் வந்தவன், நீங்கள்லாம் மனுஷங்க தானா இல்லை காட்டுவாசிங்களா? சின்ன பொண்ணு அவ. உங்கள் வளர்ப்பை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவளை போய் இப்படி பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இங்கே பாருங்க, எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவள் ஏன் கல்யாணத்துலேருந்து ஓடி வந்தான்னு எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. என் வீட்டுக்கு வந்த இந்த 6 மாதத்தில் என் முகத்தை கூட நிமிர்ந்து பார்த்துருக்க மாட்டா. நான் முன்னாடி போய் நின்னா கூட நான் தான் அவள் கழுத்தில் தாலி கட்டினவன்னு கூட அவளுக்கு தெரியாது. என்ன அடையாளம் தெரியுமான்னு கூட எனக்கு தெரியலை. உங்களுக்கும் தெரியும் உங்கள் தங்கச்சியை பற்றி. அவள் உங்களையே நிமிர்ந்து பார்த்துருக்க மாட்டா. அப்படிப்பட்டவளை எப்படி அடிக்க உங்களுக்கு மனசு வந்தது? உங்ககிட்ட இருந்து காப்பாற்றணுன்ற ஒரே நோக்கத்தில் மட்டும்தான் நான் அன்னைக்கு அவள் கழுத்தில் தாலி கட்டினேன். எங்கள் அப்பாவும் அம்மாவும் கூட உங்ககிட்ட இருந்து அவளை காப்பாற்றணுன்றதுக்காகத்தான் என்ன தாலி கட்ட சொன்னாங்க. வேடிக்கையை பாருங்க, குடும்பத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள்... அவன் பேச பேச கைகளை கட்டியபடி ஆழ்ந்து அவனை பார்த்தானே தவிர பதில் எதுவுமே பேசவில்லை நெடுமாறன். ஏற்கனவே அவன் உடைந்து போயிருந்தான். இப்பொழுதோ அவனால் எதுவுமே பேச முடியவில்லை. ஏன், பேசும் நிலையில் கூட அவன் இருந்திருக்கவில்லை. தவறு அவர்களுடையது. தவறு என்று சொல்வதை விட மிகப்பெரிய குற்றம் என்ன பேசிவிட முடியும் அவனால்? குமரன் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் அவனை சாட்டையால் அடித்து கொண்டிருந்தது. அவன் மனதில் போராடி கொண்டிருந்தான். ஆனால் முகத்தில் மட்டும் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் அமைதியாகவே அவன் வைத்திருக்க குமரன் கோபம் கட்டுக்கடங்காமல் கொந்தளித்து கொண்டிருந்தது. எங்கள் அம்மா ஒவ்வொரு வாட்டியும் அவகிட்ட உங்கள் வீட்டை பற்றி சொல்லுமா, உங்கள் வீட்டில் விட்டுறேன்னு எத்தனை வாட்டி கேட்டிருப்பாங்க தெரியுமா? அப்போ எல்லாம் அவள் என்ன சொன்னா தெரியுமா? என்னை கூட்டிகிட்டு போய் விட்டா என்னை கொன்னுடுவாங்கம்மா, என்னை பார்த்தாலே என்னை கொன்னுடுவாங்கம்மா, அனாதை ஆசிரமத்திலையாவது சேர்த்துருங்க, நான் உயிரோடு இருந்துக்கிறேன்னு சொன்னான். ஆனால் என்ன அங்கே அனுப்பி வைக்காதீங்கன்னு கெஞ்சி கதறினா. நான் தான் புரியாமல் பேசுகிறா சின்ன பொண்ணுன்னு நினச்சேன். அங்கிருந்து ஓடி போயிடக்கூடாது, திரும்பவும் வேறு ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்கக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்தில் தான் நாங்கள் அவகிட்ட எதையும் விசாரிக்காமல் அப்படியே அவளை அமைதியாக விட்டுட்டோம். படிக்க வைக்கிறோம், காலேஜிலேருந்து டிசி வாங்குறதுக்காவது காலேஜ் அட்ரஸை மட்டுமாவது கொடுன்னு எத்தனை வாட்டி கேட்டோம்னு தெரியுமா? அப்போ கூட உங்கள் மேலே இருக்கிற பயத்தில் எனக்கு படிப்பே வேணாம், நான் உயிரோடு இருந்து போதும்னு சொன்னான். அப்படிப்பட்டவளை அடிக்க உங்களுக்கு எப்படி தான் மனசு வந்ததுன்னு எனக்கு தெரியலை. உண்மையிலேயே அவள் உங்கள் கூட பிறந்தவ தானா? உங்கள் குடும்பத்தில் பிறந்தவ தானா? இப்படி அடித்து போட்டுருக்கீங்களே, இப்போ உங்களுக்கு நிம்மதி ஆயிடுச்சா? அவள் சேர்த்துட்டா உங்கள் கௌரவம் எல்லாம் திரும்ப கிடச்சிடுமா என்று அவன் பேசிக்கொண்டே போக மருத்துவர் அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து வெளியே வருவதை பார்த்துவிட்டு அங்கிருந்த அனைவருமே அவரை சூழ்ந்து கொண்டனர். நெடுமாறன் தான் தன் தங்கை என்று கையெழுத்து போட்டு இதுவரை முன்னின்று பார்த்து கொண்டிருந்ததால் அவரை நோக்கி நடந்து வந்த மருத்துவர் நெடுமாறனிடம், உங்கள் தங்கைக்கு இன்டர்னல் ப்ளீடிங் நிற்கவே இல்லை, இது சூசைட்டா? நீங்கள் தவறி விழுந்துட்டான்னு சொன்னீங்க. ஆனால் இது சூசைட்டாக இருக்க நிறையா சான்சஸ் இருக்குது. அவங்கள யாரோ அடித்த மாதிரியும் நிறைய சஸ்பீஷியஸ் டவுட்ஸ் இருக்குது. போலீஸில் புகார் கொடுக்க வேண்டியது அவசியம். இப்போதைக்கு நாங்கள் இன்டர்னல் ப்ளீடிங்கை நிறுத்திட்டு மற்ற இன்ஜுரிஸ் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். எதுனாலும் 24 மணி நேரம் கழித்து தான் அவங்க கண்ணை முழித்த பிறகு தான் எங்களால் ஷியோராக எல்லாத்தையும் சொல்ல முடியும். அவங்களோட அப்போதைய நிலைமை என்னன்னு சொல்ல முடியும். கடவுளை வேண்டிக்கோங்க என்று தோள்களை தட்டிவிட்டு அங்கிருந்து அவர் அகன்று சென்று விட்டார். அப்படியே தோய்ந்து போய் அமர்ந்தான் குமரன். காத்தவராயனை நோக்கி திரும்பியவன், ஏன் என்னை பார்த்தீங்க காத்தவராயன்? நீங்கள் இந்நேரம் என்னை பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா கூட என் நிலா இந்நேரம் உயிரோடவாவது இருந்திருப்பா. புள்ளிமான் மாதிரி குழந்தையோட குழந்தையா ஓடி விளையாடிட்டு இருந்தவளை அடித்து படுக்க வச்சிட்டீங்க. உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். உங்கள் எல்லாருக்கும் நானே தண்டனை வாங்கி தருவேன் என்று ஆக்ரோஷமாக கத்தி கொண்டிருந்தவனை பங்கஜம் அடக்கினார். அம்மா, நீங்கள் இங்கே இருங்க, இவளை பார்த்துக்கோங்க. இவங்களெல்லாம் நம்பி என்னால் இவளை விட முடியாது. அந்த பெரிய மனுஷங்களை போய் நான் 4 வார்த்தை கேள்வி கேட்டுட்டு வரேன் என்று அவன் செல்ல முயற்சிக்க, வேண்டாம் குமரா, நிலா தான் நமக்கு இப்போ முக்கியம். முதல்ல அவள் பிழைச்சி எந்திரிக்கணும்.
நீ இங்கேயே இரு, உன்னை அனுப்பிட்டு என்னால் பரிதவிக்க முடியாது என்று அவர் பதட்டமாக கூற குமரனின் கைபேசி ஒலி எழுப்பியது. இரவு 10 மணியை கடந்து கொண்டிருந்தது. ரங்கராஜன் தான் கைபேசியில் அழைத்திருந்தார். குமரன் கைபேசியை உயிர்ப்பித்து தன் தாயிடம் கொடுக்க அவர் அழைப்பை ஏற்று சற்று ஓரமாக சென்று பேச ஆரம்பித்தார். அழுதபடியே பேசிக்கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் அமைதியாக நெடுமாறன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் உள்ளுக்குள் கதறிக்கொண்டிருந்தது அவன் மட்டுமே அறிந்த ஒன்று. காத்தவராயனைப் போல ஓங்கி அழ அவனுக்கு முடியவில்லை என்று சொல்வதை விட தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சிறுவயதிலிருந்தே ஆண்மகன், ஆண்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கட்டுப்பாட்டிற்குள் வளர்ந்திருந்தவனால் சற்றென்று அந்த கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வர முடியவில்லை. அந்த அழுத்தத்திலேயே சுழன்று கொண்டிருந்தான். தன் தங்கையின் மீதும் தம்பிகளின் மீதும் ஏன் தாயின் மீதும் பாசம் இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்த முயற்சித்ததும் இல்லை. ஏன் தன் மனைவியிடம் கூட தன் அறைக்குள் பேசுவதோடு சரி, வெளியே கூட வார்த்தைகளை அவன் பேசியதில்லை. அவளிடமும் அவன் தன் காதலை கூட பெரிதாக வெளிப்படுத்தியதில்லை. இத்தனைக்கும் சிறு வயதிலிருந்தே அவளை காதலித்து ஆசைப்பட்டு மணந்தவன். அவளிடமே தன் உணர்வுகளை அவன் வெளிக்காட்டாத போது மற்ற யாரிடமும் அவன் வெளிக்காட்டுவான் என்று எப்படி கூற முடியும்? அது அவனே அறியாத ஒன்றுதான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்னுயிரே காதல் என்பது. வாசித்து கொண்டிருப்பது உங்கள் காஞ்சனா அன்பு செல்வம். இப்பொழுது கதைக்குள்ள போகலாம். காதல் 25. நடேசன் தன் வீட்டு வாசல் கதவை இடித்துக்கொண்டு நுழைந்த குமரன் ஜீப்பை அதிர்ச்சியாக பார்த்திருந்தவர் வாசலில் அமர்ந்திருந்தவர் எழுந்து நின்று விட்டார். அந்த வாயில் கதவு தாள் போடாமல் இருக்க அதை இடித்து கொண்டு உள்ளே நுழைந்தான் குமரன். அதே ஆவேசத்துடன் இறங்கியவன் கர்ஜனையுடன், மிஸ்டர் நாராயணன், வெளியே வாங்க என்று கத்தினான். அவனின் குரல் கேட்டு அனைவரும் பதட்டத்துடன் வெளியே வர பார்வதிக்கு இன்னுமே மயக்கம் தெளிந்திருக்கவில்லை. அப்போதுதான் அந்த சத்தத்தில் உணர்வு பெற்று மயக்கம் தெளிந்து வெளியே வந்தவர் முன்னால் ஒருவன் நின்று கத்தி கொண்டிருக்கவும் இரத்தம் தோய்ந்த உடையுடன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்த தன் 2வது மகனையும் பார்த்தவர் அவனின் அருகில் ஓடி சென்று, நெடுமாறா, என் பொண்ணுக்கு என்னப்பா ஆச்சு என்று அவன் சட்டையை பிடித்து கதற, அதற்குள் நாராயணன், இவனை அடிச்சு வெளியே தள்ளுங்கடா, எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா ஏன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பான் இவன் என்று கர்ஜிக்க, போதும் நிறுத்துங்க, மனுஷனா நீங்களா? அந்த சின்ன பொண்ணு முகத்தை பார்த்த பிறகு அவளை அடிக்கணும் கொல்லணும்னு உங்கள் எல்லாருக்கும் எப்படி மனசு வந்தது? அவள் உண்மையிலேயே உங்கள் பொண்ணு தானா? உங்கள் ரத்தம் தானா? கண்டிப்பாக இருக்காது. உங்கள் ரத்தமாக இருந்திருந்தா இப்படி ஈவு இறக்கம் இல்லாமல் அவளை அடித்து கழுத்தை நெரிச்சிருப்பீங்களா? அவள் உயிர் பிழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உங்கள் யாரையும் உயிரோட விடமாட்டேன், குடும்பத்தோடு எரிச்சிடுவேன் என்று ஆக்ரோஷமாக கூறிக்கொண்டிருந்தவனை பார்த்து முறைத்தார் நாராயணன். நெடுமாறன் கத்திக்கொண்டிருக்கும் குமரனையே கண்ணிமிக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். முதல் முறை அவனை அவனின் வீட்டில்தான் பார்த்தான். அப்பொழுது அவன் யார் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த பதட்டத்திலும் அவன் முகத்தில் இருந்த தெளிவும் அமைதியும் பேச்சும் அவனை அவதானிக்க வைத்திருந்தது நெடுமாறனை. ஆனால் சற்று நேரத்திலேயே அவன் தன் தங்கையின் கணவனாகிவிட குழம்பியிருந்த சூழ்நிலையில் மற்ற எதையும் பற்றி யோசிக்க தோன்றவில்லை நெடுமாறனுக்கு. 2வது முறையாய் இதோ சற்று நேரம் முன்பு தான் பார்த்தான். அன்றைய தினத்திற்கு முற்றிலும் மாறாக கோபம், பரிதவிப்பு, ஆற்றாமை என்ற உணர்வுகளுடன் தன்னிடம் கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டிருந்தவனை விழி அகற்றாமல் அவதானித்து கொண்டிருந்தான் நெடுமாறன். அவன் கேள்விகளுக்கு துண்டு துண்டாக சிதைந்து கொண்டிருந்தான் என்றும் கூறலாம். இதோ இந்த நிமிடம் அவனின் ஆக்ரோஷமான கோபத்தை கண்டவனுக்கு அவனின் இந்த அவதாரம் முற்றிலும் மாறாகத்தான் தோன்றியது. ஆனால் அந்த ஆக்ரோஷமான கோபத்தில் அவன் அவன் மனைவியின் மீது வைத்திருந்த அன்பும் பாசமும் காதலும் நெடுமாறனுக்கு தெல்ல தெளிவாக தெரிந்தது. அவனும் காதலித்து கரம் பிடித்தவன் அல்லவா? என்னதான் தன்னுடைய காதலை தன் மனைவியிடம் அவன் வெளிப்படுத்தவில்லை என்றாலும் அவன் மனைவி மீது இருந்த காதல் அவன் மட்டுமே அறிந்ததல்லவா? அவனுக்கு குமரனின் கண்களில் தெரிந்த காதலும் தெல்ல தெளிவாகவே புலப்பட்டது. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? டேய், இவனை கொல்லுங்கடா என்று தன்னுடைய ஆட்களுக்கு குரல் கொடுத்தார் நாராயணன்.
என்ன மிஸ்டர் நாராயணன், என்னை பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தோணுதா? இல்லை முட்டாள்னே நினச்சிட்டீங்களா? எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்து மாட்டுறதுக்கு நான் என்ன சாதாரண மனுஷனை நினச்சிட்டிங்களோ? நான் ஒரு கிரிமினல் லாயர். சட்டத்தில் இருக்கிற நெளிவு சுழிவு ஓட்ட உடசல் எல்லாம் தெரிஞ்சு கரைச்சி குடித்தவன். ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறவன் இவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டீங்க போல. என்னை பற்றி தீர விசாரிக்காமல் என் மனைவி மேலே கை வச்சிட்டீங்க. அதுக்கே நான் உங்களை எவிடன்ஸ் இல்லாமல் கொண்டு போட்டிருப்பேன். எங்கள் அம்மா தடுத்ததுனால தான் இப்போ உயிரோடு நின்றுட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நான் இங்கே வரும்போதே எங்கள் திருமணத்தில் விருப்பம் இல்லாத எங்கள் மாமனார் குடும்பத்தாரால் என் குடும்பத்துக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் உயிருக்கு ஆபத்துன்னு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு வண்டியில் போகும்போது ஏதாவது அடிபட்டால் கூட போலீஸ் இந்த குடும்பத்தையே தூக்கி கம்பி எண்ணெய் வச்சுருவாங்க. அதுவும் ஸ்ட்ராங்கான கிரிமினல் அஃபென்ஸ் கொடுத்துருக்கேன். என் மேலே ஒரு குண்டு ஊசி பட்ட கீறல் விழுந்தா கூட உங்கள் குடும்பமே கம்மியணும், மறந்துடாதீங்க. அவன் மிரட்டலில் சற்று ஆடித்தான் போயிருந்தனர் நடேசன் குடும்பத்தினர். நீங்கள் அடித்தா மட்டும்தான் ரத்தம் வருமா? உயிர் போகுமா? நாங்கள் அடித்தா உயிர் போகாதா? நீங்கள் எரிச்சா மட்டும்தான் வயலும் மில்லும் எரியுமா? நாங்கள் எரிச்சா எரியாதா? எங்களை விட 4 மடங்கு வச்சுருக்கீங்க. உங்களை நாங்கள் திருப்பி அடித்தா எந்திரிக்கவே முடியாத மாதிரி அடிச்சிருவோம். நீங்கள் மண்ணில் கை வச்சுருக்கீங்க. நம்ம மண்ணை நம்ம எவ்வளவு தான் அழித்தாலும் அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு நம்மளுக்கு வாரி வழங்கிக்கிட்டு தான் இருக்கும். அது பூமி தாயோட மகிமை. ஆனால் உங்கள் கம்பெனிங்க, அதில் நான் கை வச்சேன்னா உங்கள் சாம்ராஜ்யத்துமே தரமட்டமாகிடும். உங்களால் திரும்பி எந்திரிக்கவே முடியாதபடி வச்சிடுவேன். ஏய், என்னடா மிரட்டுறியா என்று நாராயணன் கத்த. மிரட்டுறனா? என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறேன். நீங்கள் வளர்த்த வளர்ப்பு தானே உங்கள் பொண்ணு. அவள் மேலே உங்கள் ரத்தத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவள் ஏன் திருமணத்துலேருந்து ஓடி வந்தாதன்னு எங்களுக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்க நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்க? 2 வாரத்துக்கு முன்னாடி காத்தவராயனை மீட் பண்ணுற வரைக்கும் கூட நீங்கள் யார் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. கேட்டாலும் என் உயிருக்கு ஆபத்து, கேட்காதீங்கன்னு சொல்லிட்டா உங்கள் பொண்ணு. நான் இங்கேயே வேலைக்காரியாக இருந்துக்கிறேன், இல்லைனா ஏதாவது ஆசிரமத்தில் சேர்த்து விடுங்கன்னு சொன்னான். அவள் ஏன் அப்படி சொன்னான்னு எங்களுக்கு அப்போ புரியலை, இப்போ தான் புரியுது என்று நக்கலாக கூறினான். உங்கள் பொண்ணுக்கு என் முகம் கூட தெரியாது. என்னை நிமிர்ந்து கூட பார்த்ததில்ல. என்னை மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவையும் அண்ணனையும் கூட நிமிர்ந்து பார்த்ததில்ல. அப்படிப்பட்ட பொண்ணை போய் ச்சே, உங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காகத்தான் நான் அவள் கழுத்தில் தாலி கட்டினே தவிர அவளுக்கும் எனக்கும் வேற எந்த சம்மந்தமும் இல்லை. இதை நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ எனக்கு அது அவசியம் இல்லை. ஆனால் இப்போ அவள் என்னோட மனைவி. அவளை தொட்டா நான் தொட்ட எல்லாரையும் எவிடன்ஸ் இல்லாமல் அழிச்சிடுவேன். ஏதோ எங்கள் மேலேயும் உங்கள் பொண்ணு மேலேயும் இருந்த கோபத்தில் எங்கள் தோட்டத்தையும் மில்லையும் எரிச்சிருக்கீங்க. அறுவடைக்கு இருந்த நெல்லை எரிச்சு போட்டு இருக்கீங்க. ஆனால் அதை கூட எங்களால் உழைச்சி சம்பாதிக்க முடியும். ஆனால் உங்களால் உயிருக்கு போராடிட்டு இருக்க என் மனைவியோட உயிரை உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா? என்ன அப்பா நீங்கள்லாம்? அவள் பக்கம் நியாயத்தை கூட கேட்காமலே அவளை அடித்து படுக்க வச்சுருக்கீங்க. அப்பா நான் யார் தெரியுமா? உயிரை கொடுக்குறவங்க, எடுக்கிறவங்க இல்லை. எங்கள் அப்பா கால் தூசுக்கு கூட நீங்கள் எல்லாம் ஈடாக மாட்டீங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் தான் வீட்டில் இருந்த பொண்ணுக்காக அவர் எதை வேணாலும் இழக்க தயாராக இருக்கார். சொத்து போனால் கூட திரும்பி பார்த்துக்கலாம், சம்பாதிச்சுக்கலாம்ப்பா. ஆனால் அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றின திருப்தி இருக்குது, அது போதும்னு சொன்னவர் அவர். நிலா நம்ம வீட்டு பொண்ணுப்பா, அவளுக்காக எது வேணாலும் இழக்கலாம், ஆனால் அவளை இழக்கக்கூடாதுன்னு சொன்னவர். அவர் எங்க? பெத்த பொண்ணையே கொல்ல துடிக்கிற நீங்கள் எங்க? இதோட நிறுத்திக்கங்க. இதுக்கு மேலே ஒரு அடி நீங்கள் அடித்தாலும் நான் திரும்பி அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். உங்கள் குடும்பம் தாங்காது, நீங்களும் தாங்க மாட்டீங்க. நீங்கள் அழிச்சதை எங்களால் உருவாக்கிக்க முடியும், ஆனால் நிலாவை விட்டுடுங்க. நீங்கள் ஆதாரத்தோடு தான் அழிப்பீங்க, நான் ஆதாரம் இல்லாமலேயே அழிப்பேன். என்னை அந்த அளவுக்கு கீழ்த்தளமாக இறங்க வச்சிடாதீங்க. இப்போவும் சொல்கிறேன், என் நிலாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்கள் எல்லாரையுமே கொன்னுடுவேன். அவள் பிழைக்கணும்னு வேண்டிக்கோங்க என்று ஆவேசமாக குமரன் பேசிக்கொண்டிருக்க நாராயணன் அவனை உஷ்ணமாக பார்த்து கொண்டிருந்தார். அப்படியே அங்கு ஓரமாக நின்று இருந்த பெண்களை திரும்பி பார்த்தான் குமரன். பெண்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். எங்கள் அம்மா என்னை அப்படித்தான் வளர்த்துருக்காங்க. உங்களை மாதிரி ஒரு தைரியசாலிங்க இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இருக்கிற ஆத்ம விசுவாசமும் சகிப்புத்தன்மையும் வலியை பொறுத்துக்கிற நெஞ்சமும் உடல் உறுதியும் எந்த ஆண்களுக்கும் கிடையாது.
ஆனால் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியலை. உங்களுக்கு ஒன்று சொல்லவா? ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிற வழியை எந்த ஆண்மகனாலையும் தாங்கிக்க முடியாது. அப்பேற்பட்டு வழியை தாங்கிக்க இருக்க ஆத்மாக்கள் நீங்கள் எல்லாம். ஆனால் ஏன் இப்படி முடங்கி போய் கிடக்குறீங்க? உங்களுக்காக போராட மாட்டீங்களா? உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைக்காக போராட மாட்டீங்களா? இப்படியா ஒரு சின்ன பொண்ணை அடிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பீங்க? இவர் அப்படி என்ன பண்ணிட முடியும் உங்களை? என்று தன் ஆள்காட்டி விரலை நாராயணன் நோக்கி நீட்டி காட்டியவன், உங்களையும் சேர்த்து அடிப்பாரா? எத்தனை பேர் அடிப்பாரு? உங்கள் எல்லாரையும் அடிப்பாரா? ஒரு உயிரை விட உங்கள் எல்லாரோட வலி பெருசா? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தடுத்து நிறுத்தி இருந்தா இந்நேரம் அவளை உயிரோ இருந்திருப்பா இல்லையா? இப்படி உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்க மாட்டாளே. உங்கள் பொண்ணுக்காக உங்களில் ஒருத்திக்காக வராத தைரியம் எப்போ வரும் உங்களுக்கு? இப்படியே மூளையில் முடங்கி கடந்து மண்ணோட மண்ணாக தான் போக போகிறீங்களா? உங்களுக்குன்னு சுய சிந்தனை இல்லையா? எழுந்து தெளிஞ்சு வர மாட்டீங்களா? உங்கள் வீட்டு பொண்ணை அடிக்க அடிக்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. என்ன மாதிரி மனுஷங்க நீங்கள்லாம்? உங்ககிட்ட இருக்கிறத விட அவள் செத்து போகலாம்னு நினச்சிட்டா போல. அதனால தான் அவள் சாவ துணிஞ்சிட்டா என்று அவன் ஒவ்வொரு வார்த்தையும் அங்கிருந்த ஒவ்வொருவரையும் ஈட்டியால் குத்தி கிழித்து கொண்டிருந்தது. தங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து தங்களை மிரட்டியது இல்லாமல் தங்கள் வீட்டு பெண்களையும் மனமாற்றம் செய்ய முயற்சித்து கொண்டிருக்கிறான் குமரன் என்ற கோபத்தில் கொந்தளித்த நடேசனுக்கு அவ்வளவு நேரம் அவன் பயமுறுத்தியதால் பொறுமை காத்தவரின் கோபம் அவரின் பொறுமையை கடக்க ஆரம்பித்தது. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, அவன் அடிங்கடா என்று கூற பெருமாளும் இன்னொரு அடியாலும் கட்டையை எடுத்துக்கொண்டு வர நெடுமாறன் குமரனின் முன்பு சென்று நின்றான். அவ்வளவு நேரம் அவனின் பின்பு நின்று கொண்டிருந்தவன் தங்கள் கட்டையை தூக்கியதும் அவனின் முன்பு வந்து நிற்க, அவனை அடிப்பதற்கு சென்றால் தன் தம்பி முன்னே வந்து நிற்கிறானே என்று அங்கிருந்த அடியாட்களும் பெருமாளும் திகைத்து நின்று விட்டனர். கோபமாக அவனை ஏறிட்ட பெருமாள், அவன் இவ்வளவு பேசுறா, நீ அமைதியா பார்த்துட்டு இருக்க? உனக்கு ரோஷமே இல்லையா என்று கேள்வி எழுப்ப முதல் முறையாக தன் வாயை திறந்த நெடுமாறன், குமரன் நீங்க கிளம்புங்க என்றான் தன் அண்ணனை ஆழமாக பார்த்து கொண்டே. இப்போ நான் கிளம்புறேன் மிஸ்டர் நெடுமாறன், ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு போலீஸோட வருவேன் என்று கூறியவன் அங்கிருந்து சென்று தன் வாகனத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் தாயிடம் வந்தான் நெடுமாறன். அம்மா எழுந்திருங்க என்று கூப்பிட்டு கொண்டு அவரையும் அழைத்து தன் வாகனத்தில் ஏற்றி கொண்டு சென்று விட்டான். அனைவரும் திகைத்து விழித்து நின்றனர். ஹாஸ்பிட்டலின் உள்ளே நுழைந்த பார்வதியை பார்த்த பங்கஜத்திற்கு சொல்லாமலேயே புரிந்தது அது நிலாவுடைய தாய் என்று. பார்வதி நேராக பங்கஜத்திடம் வந்தவர், நீங்க தான் என் பொண்ணை காப்பாற்றி வச்சிருந்தீங்களா என்று அவர் கைகளை பற்றியபடி தன் கண்களில் ஒற்றிக்கொள்ள, இந்த பாவியால் தான் எல்லாமே, என் பொண்ணு எங்கேயோ நிம்மதியாக இருந்திருப்பா, என்னால் தான் எல்லாமே என்று தலையில் அடித்துக்கொள்ள காத்தவராயன் தன் பெரியம்மாவின் அருகில் வந்து அவரை சமாதானப்படுத்தினான். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் உட்காருங்க என்று கூறி அருகில் அமர்த்தி கொண்டான். குமரன் ஒன்றுமே கூறவில்லை. பங்கஜத்தாலும் ஒன்றும் கூற முடியவில்லை. அடுத்த நாள் விடிந்தது. இரவு முழுவதும் யாரும் யாரிடமும் பெரிதாக பேசிக்கொள்ளவில்லை. பெண்கள் இருவர் மட்டுமே எதையோ பேசிக்கொண்டும் அழுது கொண்டும் இருந்தனர். விடிந்து அனைவரும் அதே நிலையில்தான் இருக்க, காத்தவராயன் நீ வீட்டுக்கு போ, உன் பொண்டாட்டியை போய் பாரு, நேத்திலிருந்து ரொம்ப பதட்டமாக இருக்கா, இந்த மாதிரி நேரத்தில் அப்படி இருக்கக்கூடாது என்று நெடுமாறன் கூற, இல்லைண்ணா நிலா இன்னும் கண்ணு முழிக்கலையே, எப்படி போகிறது? அவள் கண்ணு முழித்த பிறகு நான் போய்க்கிறேன், எனக்கு அது வரைக்கும் நிம்மதி இருக்காது என்று காத்தவராயன் கூற, அதுதான் நாங்கள் இருக்கோம்ல, நீ கிளம்பு. புஷ்பா ரொம்ப பதட்டமாக இருக்கிறதா பிரபாப் சொன்னான். இந்த மாதிரி நேரத்தில் பதட்டப்படக்கூடாது இல்லையா? அவளை போய் பார்த்துக்கிட்டு முடிஞ்சால் அவள் கூட இரு, இல்லை அவளையும் கூட்டிட்டு வேணா இங்கே வா என்று கூற, அவன் வீட்டிற்கு செல்லும்போதே பிரபாவுடைய கைபேசி வாங்கி வந்திருந்தான். காலையில் அதில்தான் பிரபா பேசியிருந்தாள். புஷ்பாவை பற்றி பகிர்ந்து கொண்டிருந்தாள். அதனால்தான் நெடுமாறன் தம்பியிடம் பேசி கொண்டிருக்கிறான். தன் அண்ணன் சொல்வதும் சரி என்று யோசித்தவன், சரி அண்ணா, நான் கிளம்புறேன், நிலாவை பார்த்துக்கோங்க என்று கூறியவன் குமரனை திரும்பி பார்த்தான். ஓய்ந்து போய் அமர்ந்திருந்தவனின் தோற்றம்
அவனை வெகுவாக பாதித்தது. அண்ணா, குமரனையும் பார்த்துக்கோங்க. நாம் தேடி பிடிச்சிருந்தாலும் இப்படி ஒரு நல்லவனை நம்ம தங்கைக்கு கட்டி வச்சிருக்க முடியாது என்று காத்தவராயன் கூற, கண்களை மெல்ல மூடி திறந்து நான் பார்த்து கொள்கிறேன் என்று கண்களால் செமிஞ்சை செய்தான் நெடுமாறன். காத்தவராயன் குமரனிடம் வந்து, குமரா, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். நிலாவுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாத. நான் புஷ்பாவையும் கூட்டிட்டு இங்கே வரேன் என்று கூற, அவன் ஆமோதிப்பாக தலையாட்டினான். அவனுக்கு தெரியும் புஷ்பா கர்ப்பமாக இருக்கிறாள் என்று. அவன் மற்ற 2 பெண்களிடமும் தலையசைத்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பினான். ஆனால் வீட்டில் என்ன நடக்கப் போகிறது என்று அறியாமல் கிளம்பியிருந்தான் காத்தவராயன்.